ஆக்சியம் 4 திட்டம் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுட்டாங்க. ஓகேவா? திரும்பவும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இது இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் அந்த நியூஸ் தான். ஆக்சியம் 4 திட்டத்தின் கீழ் மொத்தம் 4 பேர் அனுப்பியிருக்காங்க. அதில் ஒருவர் வந்து இந்தியர். இவர் வந்து பைலட். ஸோ அவரோட நேம் வந்து சுபன்சு சுக்லா. ஸோ சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்தியர் இவர் தான். சர்வதேச விண்வெளி நிலையம் 1998ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்தியர் அப்படின்னா இவர் தான். இதற்கு முன்னாடி விண்வெளிக்கு சென்றவர் அப்படின்னா ரெண்டாவது. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றவர் இவர் தான் ஃபஸ்ட்டு. விண்வெளிக்கு சென்றது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரஷ்யாவோட உதவியினால் ராகேஷ் சர்மா 1984 விண்வெளிக்கு போயிருப்பாங்க. அதன் பிறகு 41 ஆண்டுகளுக்கு பிறகு விண்வெளிக்கு சென்றவர் அப்படின்னா இவரை சொல்லலாம். சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்றவர் யார் அப்படின்னா இவர் தான் ஃபஸ்ட்டு. ஸோ இது பாருங்கள், எந்த நிறுவனம்னா ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலத்தில் விண்ணிற்கு அனுப்பியிருக்காங்க. ஓகே, 28 மணி நேரம் பயணத்திற்கு பிறகு தான் ரீச் ஆவாங்க அந்த பகுதியை. ஓகே, அடுத்தது பாருங்கள், எங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவின் எங்கே ரீச் ஆகுறாங்க அப்படின்னா சர்வதேச விண்வெளி நிலையத்தை ரீச் ஆகுறாங்க. அது வந்து பூமியிலேருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்குது. அடுத்தது அமெரிக்காவின் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கனடி விண்வெளி மையத்தில் இருந்து இந்த ராக்கெட்டை விண்ணிற்கு அனுப்புவாங்க. பட் இந்த ராக்கெட் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோடது. ஓகேவா? எலான் மஸ்கோட ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோட ராக்கெட் தான் ஃபால்கன் 9. ஓகே, இதில் மொத்தம் 4 பேர் நம்ம இந்தியாவை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் கமாண்டர் வந்து அமெரிக்கா நாசாவை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் போலந்து நாடு, ஹங்கேரி நாட்டை சேர்ந்தவர். 4 பேரையுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க வந்து 14 நாட்கள் ஆய்வு மேற்கொள்வாங்க. ஓகேவா? அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தங்களோட விண்கலத்திற்கு கிரேஸ் அப்படின்னு பேர் சூட்டிருக்காங்க. மொத்தம் 60 விஞ்ஞான சோதனைகள் வந்து அறிவியல் விஞ்ஞான சோதனைகள் மேற்கொள்ள போகிறாங்க. பயிரிடுவது அந்த மாதிரி மொத்தம் 60. இதில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர். 2019 ககன்யான் திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டார். ககன்யான் திட்டத்தில் 4 பேரில் இவரும் ஒரு நபர். அதுக்கப்புறம் இவருக்கான பயிற்சி இது சமீபத்தில் குரூப் 1 ப்ரிலிம்ஸில் கேட்ட கொஸ்டின். ரஷ்யாவின் க்யூரி ககாரியின் விண்வெளி மையத்தில் சிறப்பு பயிற்சி பெற்றவர்.